இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பிறரையே பார்க்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனம் 12. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். saying, these last have wrought but 1 hour, and thou hast made them equal unto us, which have borne and burden and heat of the day. Matthew chapter 20 verse 12. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா, சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தலைவனை பார்த்து கடைசியாக 1 மணி நேரம் வந்தவர்களை எங்க கூட நீங்க சமமாக்கிட்டீங்களே, பகல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ ஹீட்டையும் தாங்கிட்டு இருந்தோம், ஆனாலும் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லையே என்று சிலர் முறுமுறுப்பதாக இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. என கண்மானவர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய காரியங்களை பார்த்து ஓடிட்டு இருக்கோமா அல்லது மற்றவர்களை பார்க்கிறோமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்திலையும் அடுத்தவங்கள தான் இம்மிடியேட்டா நம்ம கண்ணு பார்க்கும். உதாரணமா, நம்ம வீட்டுல இப்போ பவர் கட் ஆகுது அப்படின்னா இம்மிடியேட்டா நம்ம பண்ற காரியம் என்ன தெரியுமா? ஜன்னலை திறந்து அடுத்த வீட்டுல இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா வெளியில போய் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கா, மற்றவங்க வீட்டுல எல்லாம் இருக்கான்னு இம்மிடியேட்டா பார்ப்போம். இது எப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா நம்ம எல்லாத்துக்குள்ள இது வந்துட்டு, நம்ம வீட்டுல பவர் கட் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அந்த ட்ரிப்பர் சுவிட்ச் எல்லாம் செக் பண்ணணும். நம்ம வீட்டுல ஏதாவது ஃபியூஸ் போயிட்டான்னு பார்க்கணும். ஆனா நம்ம பார்க்கிற காரியம் இம்மிடியேட்டா பக்கத்துல என்னாச்சு, பவர் இருக்கா இல்லையா. நம்ம ஏதோ இந்த விஷயத்துல மட்டும்தான் நான் இப்படி இருக்கேன், மற்ற எல்லா இடத்துலையும் நான் என்னைத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பிசினஸ் வளரணும் அப்படின்றதோடையும் அடுத்தவன் நம்மளோடையும் வளர்றானா அப்படின்றதுலதான் நிறைய நேரத்துல நம்மளோட போக்கஸ் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, உலகத்துல இருக்கவங்க தான் இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அநேக நேரத்தில் உலகத்துக்காரங்கள மாதிரி தான் நம்மளும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றாரு. அதாவது ஒரு தலைவன் நிறைய பேரை வேலைக்கு கூப்பிடுறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, காலையில கொஞ்சம் பேரை, மத்தியானம் கொஞ்சம் பேரை, ஈவினிங் கொஞ்சம் பேரை, இந்த மாதிரி நிறைய வேரியேஷனான டைம்ல வேலைக்கு கூப்பிட்டுட்டு வேலை செய்ய வைக்கிறாரு. கடைசியா ஈவினிங் கூலி கொடுக்கறப்போ, அந்த சேலரி கொடுக்கறப்போ, கடைசியா வந்தவங்களுக்கு அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 rupees கொடுக்குறாரு அப்படின்னா, இம்மீடியட்டா முதல்ல வந்தவங்க நினைக்கிறாங்க, ஓ கடைசி 1 hour ஒர்க் பண்ணவங்களுக்கே 100 கொடுக்குறாருன்னா நான் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், சோ கண்டிப்பா எனக்கு வேற மாதிரியா ஒரு சம்பளம் அப்படின்னு. பட் அவர் பேசுனது எல்லாருக்கும் 100 தான். அதே 100 rupees எல்லாத்துக்கும் கொடுத்த உடனே தான் முதல்ல வந்தவங்க தான் இந்த விஷயத்த சொல்றாங்க, இது என்ன நியாயம்? கடைசியா வந்தவங்களும் நாங்களும் சமமா? காலையில இருந்து நான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், இவன் ஈவினிங் 1 hour தான் வேலை பார்த்திருக்கான், இவனுக்கும் அதே சம்பளமா அப்படின்னு கேட்கிறதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தலைவன் காலையில கூப்பிடுறப்போவே உங்களுக்கு 100 தான் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படியானால் அதுல இருந்து கம்மியானாதான் இவங்க கொஸ்டின் பண்ணணும். மாறாக மற்றவங்களோட ஒப்பிட்டு எனக்கு ஏன் அதிகமா இல்லை அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறாங்க. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி ஓடிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நிறைய இடத்துல ஊழியத்துல பார்க்க முடியும். அதாவது நான் 10 வருஷம் ஊழியம் பண்றேன், 15 வருஷம் இந்த மீட்டிங் நடத்துறேன், இவங்க இப்ப வந்தவங்க சடனா ஃபேமஸ் ஆகுறாங்க, இப்ப வந்தவங்க பயங்கரமா ஆண்டவரால பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா நம்மளால ஏத்துக்கிற முடியல. எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னை அழைத்த தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்கிட்ட என்ன பேசினாரோ அதை நிறைவேற்ற வல்லவர். என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தா என்னை கொண்டுதான் தேவன் செய்வார். நான் இன்னைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட தேவன் ஒரு காரியத்தை பேசுறாரு, எனக்கு இந்த மாதிரியான காரியங்கள்ல என்னை நடத்துவேன்னு சொல்றாரு. நான் போயிட்டு இருக்கப்போ என்னை ஓவர்டேக் பண்ணி என்னை விடையும் வல்லமையாய் இன்னொருத்தர் தேவனாலே பயன்படுத்தப்பட்டா இம்மீடியட்டா என் மனசு என்ன நினைக்குது அப்படின்னா, எப்படி அவங்க இவ்வளவு ஸ்பீடா முன்னேறலாம், இப்ப வந்தவங்க எப்படி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யலாம்,
தேவன் எப்படி இந்த மாதிரியான வெளிப்பாட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் இங்கே தங்களுடைய கூலியை பெற்றுக்கொண்டு பிறரை பார்த்து முறுமுறுக்கிற அந்த ஜனங்களுக்கு தான் நாம ஒப்பாவோம். சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவன் எதற்காக என்னை அழைத்து இருக்கிறார்? என்னிடத்தில் என்ன பேசுகிறார்? எனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்? அதிலே நான் நிற்கிறேனா? நான் என்னுடைய ஓட்டத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நான் யூஸ் ஆகுறேன்னா அதுல நாம கவனம் செலுத்தணும். மாறாக மற்றவர்களை பார்த்து என்னுடைய ஓட்டத்துல நானே தடை ஏற்படுத்துகிறவனாய் இருக்கக்கூடாது. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பெரிதான மேன்மையான அழைப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஊழிய அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருந்து தகப்பனே, இன்னும் அதிக விசுவாசத்திலே காலூன்றி நிற்க ஆவியானவர் நீர் எங்களை உதவி செய்யுங்க. அப்பா, எங்களுடைய ஓட்டத்தை நாங்க வெற்றியோடு முடிக்க ஆவியானவரை நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாங்க யாரையும் எங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது ஆண்டவரே. உமது அழைப்பு எங்களுக்கு தனித்துவமானது. நாங்கள் உம்முடைய பார்வையில மகத்துவமானவர்கள் அப்படின்றத நாங்க ஒருபோதும் மறக்காதவர்களா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.